புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொள்ள உள்ள தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோவில் ஈடுபடுகிறார். புதுச்சேரி காலாப்பட்டு சந்திப்பு முதல் தட்டாஞ்சாவடி வரை விஜய் ரோட் ஷோ செல்கிறார். புதுச்சேரியில் விஜய் இன்று 3 இடங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். இந்நிலையில் அதற்கு முன்னதாக புதுச்சேரி காலாப்பட்டு சந்திப்பு முதல் தட்டாஞ்சாவடி வரை ரோட் ஷோவாக செல்கிறார். புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று புதுச்சேரியில பரப்புரை மேற்கொள்கிறார். அதாவது 3 இடங்கள்ல இன்று பரப்புரை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்ட விஜய் தற்பொழுது புதுச்சேரியை அடைந்து தட்டாஞ்சாவடி என்ற அந்த முதல் பகுதியில பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய முதல் பகுதி அந்த இடத்திற்கு செல்கிறார். தட்டாஞ்சாவடியில் தான் புதுவையினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடக்கூடிய தொகுதி. அந்த இடத்தில்தான் அவர் பரப்புரையை விஜய் தொடங்குகிறார். அதே போன்று அவர் 3 இடங்கள்ல பரப்புரை மேற்கொண்டாலும் தட்டாஞ்சாவடி பகுதியில் தான் அவர் பேச இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். மற்ற 2 இடங்களிலுமே பேசுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் அங்கே வேட்பாளர்களை மட்டுமே அறிமுகப்படுத்தி அவர் வாகனத்தில் நின்றபடியே வாக்கு சேகரிக்க இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில புதுவையை அடைந்த நிலையில அவர் அவருடைய பிரச்சார வாகனத்திலே மாறி பிரச்சார வாகனத்தினுடைய மேலே நின்று கொண்டு ரோட் ஷோவாக செல்கிறார். காலாப்பட்டு சந்திப்பிலிருந்து அடுத்தடுத்து பெரிய காலாப்பட்டு, பொம்மையார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அவர் இந்த ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். ரோட் ஷோவில் ஈடுபடும் பொழுது தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது அவருடைய ரசிகர்கள் பலர் அந்த வாகனத்தை சூழ்ந்து கொள்வதனால அவருடைய வாகனம் திட்டமிட்ட நேரத்திற்கு இன்னும் தட்டாஞ்சாவடி பகுதிக்கு செல்லவில்லை. அதாவது 10 மணியிலிருந்து 1 மணிக்குள் இந்த பரப்புரையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று புதுவை காவல்துறையும் அதற்கான அந்த கட்டுப்பாடுகளை விதித்து அதற்கான அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இன்னும் அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த முதல் சந்திப்பு பகுதியவே இன்னும் அவர்கள் விஜயனுடைய வாகனம் சென்றடையவில்லை. 10 மணிக்கு அவர் அங்கிருந்து அந்த கூட்டத்தை தொடங்க வேண்டிய நிலையில் 11 மணியை கடந்து விட்டது. இன்னும் அவர் சென்றடையவில்லை. அதே போல இவருடைய பிரச்சார வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நிறைய வாகனங்கள் பின்தொடர்கிறது. இதனால் ஒரு விபத்து ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. வழக்கமாக விஜயனுடைய பரப்புரையின் முன்பாக இது போன்ற ரோட் ஷோ அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து செல்பவர்களால தொடர்ந்து விபத்துகள் நடந்து வரக்கூடிய நிலையில காவல்துறையினர் அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக புதுவையில கூடுதலாக காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கங்கே குழுமி இருக்கக்கூடிய அந்த நபர்களை, குறிப்பாக இளைஞர்களை அங்கிருந்து தொடர்ந்து அப்புறப்படுத்தி வாகனத்தை வேகமாக கொண்டு செல்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்துல குறிப்பாக சென்னையில அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையத்துல விஜய் புகார் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, உள்துறை அமைச்சருக்கும் கூட இது தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. விஜயனுடைய பெயர்லேயே இந்த புகார் சென்றது. பிரிவு பாதுகாப்பு இருக்கும் பொழுது அதற்கான விதிகளை பின்பற்றி ஒரு விஐபிக்கான அந்த பாதுகாப்பை மாநில காவல்துறை வழங்குவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேக தரப்புல முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது புதுவையில பார்த்தோம் என்றால் அங்கே துணை ராணுவம், அதாவது தேர்தல் பணிகளுக்காக ஈடுபடுத்தப்படக்கூடிய துணை ராணுவமும் இங்கு பாதுகாப்பு கூடுதலாக மேற்கொள்கிறது. ஒவ்வொரு இடங்களிலுமே ஒரு 300 பேர் துணை ராணுவம்
அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். கூட்டம், அதாவது ஒரு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அங்கு கூட்டம் கூடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை துணை ராணுவமும் காவல்துறையும் இணைந்து மேற்கொள்கிறது. அவர் செல்லக்கூடிய வழியில அவர் பிரச்சார வாகனத்தின் மீது நின்று கொண்டு ரோட் ஷோவில் ஈடுபடுவதன் காரணமாக அந்த வழியையும் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க ஆங்காங்கே காவல்துறையினர் நின்று கொண்டு பெரிய கூட்டம் வாகனத்தை மறிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அது போன்றதான் பெரிய காலாப்பட்டு பகுதியில பெரும் கூட்டமாக சூழ்ந்து கொண்ட வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அங்கிருந்து அவருடைய வாகனத்தை நகர்விடாமல் செய்த இளைஞர்களை லேசாக தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை காவல்துறையினர் கலைத்திருக்கிறார்கள். அடுத்தது 3 இடங்கள்ல அவர் பரப்புரை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தட்டாஞ்சாவடி பகுதியில் முதலில் அவர் பரப்புரை மேற்கொண்டு அங்கிருந்து அவர் பேசுகிறார். அதற்கு பிறகு அவர் கடலூர் சாலை சந்திப்பு பகுதியில அங்கிருந்து பரப்புரை மேற்கொள்வதற்கு திட்டம் இருக்கிறது. அங்கே பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் அவர் அதன் வழியாக சென்று நின்று அங்கே வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அடுத்ததாக தவளக்குப்பம் பகுதியில அந்த பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். அங்கும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முதல் இடம் தட்டாஞ்சாவடி இன்னும் சிறிது நேரத்துல அங்க சென்று விடுவார். அதுக்கு 2வது இடம் நகரினுடைய கிட்டத்தட்ட ஒரு மைய பகுதி என்பதனால அங்க அதிகமாக ஒரு குறிப்பிட்ட அளவை விட அங்கே மக்கள் கூடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது இந்த ரோட் ஷோவில் விஜய் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில காலாப்பட்டு சந்திப்பிலிருந்து ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து அவர் இன்னும் இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் தான் சென்று கொண்டிருக்கிறார். பொம்மையர்பாளையம் சென்றடைந்த பிறகு அங்கிருந்து கோட்டக்குப்பம் பகுதி, அங்கிருந்து மீண்டும் ஒரு தட்டாஞ்சாவடி பகுதிக்கு அவர் செல்ல வேண்டும். அந்த பகுதிக்கு செல்வதற்கு முன்னதாகவே கூட்டம் கூடிவிட்டால் அவருடைய வாகனம் குறிப்பிட்ட அந்த இலக்கை, அதாவது அவருடைய வாகனம் எங்கு நின்று பேச வேண்டுமோ அந்த இடத்தில்